நம்ம தியானம் இருக்கும்போது சில நேரங்கள்ல நம்ம துருவ நட்சத்திரத்தை எண்ணால் கூட திசை மாறி போகும். அப்போ அது எதனால் ஏற்படுகின்றது? நம் உடலில் இதற்கு முந்தி சேர்த்துக்கொண்டு நுகர்ந்த உணர்வுகள் அந்த தீய அணுக்களாக மாறும்போது அதற்கு அந்த உணவு தேவை. அப்போ நாம் இதை எடுத்தால் அதை தனக்காக வேண்டிய எல்லா அணுக்களையும் சேர்த்து அதன் உணர்வுகளை நுகரப்படும் போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற முடியாது, தடுக்கும். அப்போ எதன் வழிகளில் நாம் வெறுப்போ வேதனையோ சங்கடமோ சலிப்போ பிறர் மேல் பட்டமோ அந்த உணர்வுகள் தான் அந்த உணர்ச்சிகளை தூண்டும். அதன் வழி நம் உடல் உள்ள அந்த தீய அணுக்கள் உணவை எடுத்து வளரும். ஆகவே அதை தடுப்பதற்கு இதே மாதிரி அந்த மீண்டும் கண்ணை திறந்து துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று மீண்டும் எண்ணி என் உடல் உள்ள இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று மீண்டும் கட்டாயப்படுத்தி உணர்வின் தன்மை உடல் உள்ள ஜீவ அணுக்களுக்கு செலுத்தி கொஞ்ச நேரம் ஆனப்பின் கண்ணை மூடி எங்கள் உடல் உள்ள அந்த ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று தியானி. ஆக நாம் இதன் வழி போகாதபடி இதை அடைத்து உயிர் வழி உணர்வின் தன்மையை நாம் இரத்த நாணங்களில் கலக்கச் செய்வதுதான். ஏனென்றால் நம் உடலில் எத்தனை விதமான தீய அணுக்கள் இருப்பதுனா அது உணர்வுக்கு அதனுடைய வலுவை காட்டதான் செய்யும். இப்ப நம்ம அது ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் செலுத்தி நம் உடல் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அது வலிமை வருகின்றது. இந்த இரத்தத்தின் வழி அது சுழன்று வரப்படும் போது நம் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்தப்படும் போது இழுக்கும் சக்தி கிடைக்கின்றது. இப்ப நாம் தவறு செய்தவனை கண்ணிலே நினைத்த பின் எப்படி அந்த உணர்வின் நிழல் படம் தெரிகின்றதோ அந்த நேர நாளுக்கு உணர்ச்சிகள் பலவிதமான வெறுப்பின் உணர்ச்சிகள் தூண்டுகின்றதோ இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம் உடல் உள்ள அந்த ஜீவ அணுக்களுக்கு பெற வேண்டும். இந்த கண்ணின் வழி நுகர்ந்துதான் அணுவின் தன்மை அடைந்தது. அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை கண்ணின் வழி நம் உடல் உள்ள அணுக்களுக்கு பெற வேண்டும் என்ற நினைவு உள்முகமாக செலுத்தினால் அதனுடைய உணர்வுகள் எடுத்து நாம் நுகர்ந்த இரத்தங்களில் வருவதை இதை ஈர்க்கும் சக்தி பெற்று அந்த அணுக்கள் நல்ல அணுக்களாக மாற்றும் சந்தர்ப்பம் வருகின்றது. இதே மாதிரி நமது வாழ்க்கையில் இந்த காலையில் இதை போல தியானத்தை எடுத்து பழக்கணும். ஐயோ நான் தியானம் என்று எங்கே எனக்கு நினைவில் எங்கே எடுத்துப்போன்னு சொல்லாது. இதன் உணர்வு மாற்றி 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 அந்த உணர்வின் தன்மை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு செலுத்தி பழகுங்க, இரத்தங்களில் பெருக்கி பழகுங்க. இதை கால துருவ தியானத்தில் இதே மாதிரி எடுத்து நமக்குள் அந்த வலிமையை சேர்த்தல் வேண்டும்.